உங்க ஃபோன் தண்ணீல விழுந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஐடியா குடுப்பாரு. போய் அரிசியில வைப்பா. அரிசியில வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன்ல இருக்க எல்லா ஈரமும் உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அரிசி பேக்குள்ளயோ, இல்ல ஒரு அரிசி ஜாருக்குள்ளயோ வந்து வப்போம். இப்படி வைக்கிறது சரியான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா சரியில்ல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரிசியே உங்களோட மொபைல இன்னும் டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த அரிசிக்குள்ள போட்டு நீங்க எடுத்து பாருங்களேன். சின்ன சின்ன மைன்யூட்டான கிரெயின்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்கும். அதாவது அரிசி துகள்கள் எல்லாம் ஒட்டியிருக்கும். ஸ்பீக்கர் ஆகட்டும், சார்ஜிங் போர்ட்ல ஆகட்டும், ஏன் மொபைலுக்குள்ள கூட போகலாம். இது கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, பூஞ்சிக்காலானா மாறிரும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இன்னமும் மொபைல் வந்து மோசமான நிலைமைய தான் வந்து மாறும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் வந்து இந்த மாரி அரிசிக்குள்ள வைக்கிறலாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்க. கூடவே சர்வீஸ் சென்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ, இந்த அரிசிக்குள்ள வைக்கிற டெக்னிக் இதோட விட்டுருங்க. இது போல மொபைல்ல நீங்க பண்ணக்கூடாத பல மிஸ்டேக்ஸ் இந்த வீடியோக்குள்ள சொல்லப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்தது உங்களுக்கு சில ரேண்டமான நம்பர்ஸ்ல இருந்து சில ரேண்டமான கால்ஸ் வரலாம். எக்காரணத்து கொண்டும் இந்த மாதிரி தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தா முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தாலும் 30 செகண்ட்ஸ்க்கு மேல பேசாதீங்க. அதாவது 30 நொடிகளுக்கு மேல நீங்க பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வாய்ஸ அவங்க அசலா குளோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க வாய்ஸையே குளோன் பண்ணி சில தப்பான விஷயங்களுக்கு, தவறான விஷயங்களுக்கு உங்க வாய்ஸையே யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ இந்த ஸ்கேம் தான் ஃபேமஸா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கே உங்க வாய்ஸ் மூலியமா வந்து கால் போகும்போது, அவங்க வந்து மணிகள வந்து இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. உங்க வாய்ஸ குளோன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, 30 செகண்ட்ஸ்க்கு கீழ முடிஞ்ச அளவுக்கு 15 செகண்ட்குள்ள யார் என்னன்னு கேட்டு முடிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ரேண்டமான கால்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. அடுத்தது உங்க மொபைல நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா உங்க மொபைல சார்ஜ் பண்ணும்போது எக்காரணத்து கொண்டும் பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியில வைக்காதீங்க. அதாவது டைரக்ட் சன்லைட்ல வந்து உங்க மொபைல வந்து சார்ஜ் பண்ணும்போது வைக்கும்போது, ஆல்ரெடி சார்ஜிங்ல உங்க மொபைல் ஹீட் ஆகும். அதே நேரங்கள்ல சன்னும் ஹீட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மொபைல் பயங்கரமான பல்ஜிங்கை வந்து ஏற்படுத்தும். பேட்டரி வீக் ஆயிரும். அதே நேரத்தில கேஸ் போட்டு சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, அது வேற கதை. மோஸ்ட்லி கேஸ்ல தான் எல்லாம் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு குத்தம் சொல்ல முடியாது. ஆனா இது உங்க மொபைல அதிகமா டேமேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி விண்டோஸ் இந்த மாரியான சின்ன சின்ன இடங்கள் இல்லாம, ஒரு டார்க்கஸ்ட்டான பிளேஸ்ல மொபைல சார்ஜ் பண்ணும்போது இன்னுமே பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். பேட்டரி போகாது. அடுத்தது இப்போ ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள வந்து சில பேர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் பயங்கரமா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அத கொண்டு போய் ஃப்ரீசருக்குள்ள வைக்கிற பழக்கத்த சில பேர் வச்சிருக்காங்க. உண்மையாலுமே சில பேர் இருக்காங்க இப்படிலாம். அப்படி வைக்கும்போது மொபைலோட இன்டர்னல் காம்போனன்ட்ஸ், எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வாட்டர் பட்டுரும். என்னதான் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்டா இருந்தாலும் வேப்பர் சேம்பர்ல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா உள்ள நுழைஞ்சிரும். அதனால மொபைலும் வேஸ்ட்டா போயிரும். தயவு செஞ்சு ஃப்ரீசருக்குள்ள மொபைல வைக்கிற டெக்னிக்லாம் யூஸே பண்ணாதீங்க. அடுத்தது ரேண்டமான ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு தெரியாத சில நபர்களுக்கு நீங்க ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணும்போது, அந்த ஃபோட்டோஸ்குள்ள இருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்கள பாதிக்கலாம். நீங்க ரேண்டமா WhatsAppக்குள்ளே ஒரு வகையான மெசேஜ் வந்து சென்ட் பண்றீங்க. ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுல உங்களோட டீட்டெயில் இருக்கும். எஸ். நீங்க ஜஸ்ட் Google ஃபோட்டோஸ்குள்ள போனீங்க அப்படின்னாலே, அந்த ஃபோட்டோஸோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அங்க எல்லாமே தெளிவா இருக்கும். எந்த ஃபோன்ல எடுத்தது, எந்த லொகேஷன்ல எடுத்தது எல்லாமே. லொகேஷன் மட்டும் நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு வந்து மேபி ஆன்லயே இருக்கலாம். இந்த மாரி நேரங்கள்ல ஒரு ஃபோட்டோ போதும். நீங்க எங்க இருந்து இருக்கீங்க, யாரு பண்றீங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இத வந்து ரீநேம் பண்ணிட்டு குடுங்க. இது வந்து Google ஃபோட்டோஸ்குள்ளயே பண்ணலாம். அப்படி இல்லன்னா Google ஃபைல்ஸ்குள்ள போயிட்டு அந்த ஃபைல வந்து செலக்ட் பண்ணி ரீநேம் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்கள எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. இது வந்து ஒரு வகையான மெட்டா டேட்டான்னு தான் சொல்லுவாங்க. Facebookஓடது இல்ல. மொபைல்ல இருந்து எடுக்கிற மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டா டேட்டாவ முடிஞ்ச அளவுக்கு இரேஸ் பண்ணிட்டு தென் சென்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்க மொபைலுக்கு திடீர்னு ஒரு ரேண்டமான மெசேஜ் வரும். அதுக்குள்ள ஒரு லிங்க்கும் இருக்கும். அந்த லிங்க்க ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல இமேஜ் இருக்கலாம். இல்ல எதுவுமே ஓப்பன் ஆகாம கூட இருக்கலாம். அது போதுங்க மொபைல ஹேக் பண்றதுக்கு. இது மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டாஸ எடுத்து உங்களுக்கு எதிராவே பயன்படுத்தலாம். மேபி பேங்க் அக்கவுண்ட் கூட பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மாட்டிக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த மாரி லிங்க்லாம் வந்தா கிளிக் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இது நல்லதா கூட இருக்கலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா, காப்பி பண்ணிட்டு இந்த மாரி வெப்சைட் ஆர் சேஃப் ஆர் நாட் அப்படிங்கிற மாரியான ரேண்டமான நெறைய செக்கிங் வெப்சைட்ஸ் இருக்கு. இங்க கொண்டு போய் அந்த லிங்க்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப இது ஒரிஜினலா, இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற எல்லா அனலிட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா, தெள்ளத் தெளிவா சொல்லிரும். இது மூலியமா அந்த வெப்சைட் சேஃபா இல்ல வேற ஏதாவது பக்கிங் வெப்சைட்டா அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படி தெரிஞ்சுக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி சிங்கிளா வர லிங்க்க கிளிக் பண்ணாதீங்க. இது ரொம்பவே நான் அட்வைசபிளா சொல்றேன். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே உங்க இன்ஃபர்மேஷன உள்ள வந்து பதிவு பண்ணாதீங்க. அது எப்பேர்ப்பட்ட வெப்சைட்டா இருந்தாலும் சரி, யாரோட வெப்சைட்டா இருந்தாலும் சரி. அதுல உங்க இன்ஃபர்மேஷன குடுக்கறது மூலியமாவே உங்கள நீங்களே ஆபத்துல கொண்டு போய் சேர்க்கிறீங்க. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரேண்டமான வெப்சைட்ல உங்களோட டேட்டாஸையோ, உங்களோட இமெயிலையோ, உங்க ஃபோன் நம்பரையோ, உங்க ஃபோட்டோஸையோ அப்லோட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள வந்து காஸ் பண்ணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த டேட்டாவ எங்க யார்ட்ட விக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இது ஆப்புக்குமே பொருந்தும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மொபைல பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பாக்கெட்ல வைக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஜஸ்ட் நம்ம வந்து பெண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, ஃபோன்கள் தவறி விழுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
இதே மாதிரி நீங்கள் பேக் பாக்கெட்டில் வைக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா பேக் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபோனை வச்சு உட்காடுறீங்க அப்படின்னா ஃபோனோட டிஸ்பிளேவோ பேட்டரியோ இல்லை உள்ள இருக்க காம்பனண்ட்டோ பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சைட் பாக்கெட்டில் வைங்க, சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதுக்கு அடுத்து உங்கள் மொபைலை பயங்கரமாக ஷேக் பண்ணுற ஆளா தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை பயங்கரமாக ஷேக் பண்ணுறதுனால உங்கள் மொபைலோட சென்சார்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு கேமராவோட ஓஎஸ் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா மொபைலோட சின்ன சின்ன காம்பனண்ட் ஆகட்டும், இது எல்லாமே அதிகமான பாதிப்புகளுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஷேக் பண்ணுறதுனால உங்கள் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸே குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா பைக்லேயோ கார்லேயோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. காரோ பைக்கோ குதிக்கும் போது சேர்ந்தே பார்த்தீங்கன்னா இதுவுமே டேமேஜ் ஆகுது. அதெல்லாம் தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு மொபைலை ஷேக் பண்ணாதீங்க. தென் என்றைக்குமே ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் மொபைலுக்கு அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வருது. நீங்கள் டெக்னோ மொபைல் வச்சுருக்கலாம், ரியல்மி வச்சுருக்கலாம், ஓப்போ வச்சுருக்கலாம், ஒன் ப்ளஸ் வச்சுருக்கலாம், இல்லை மைக்ரோமேக்ஸ் வச்சுருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, எதுக்கு அப்டேட் வந்தாலும் தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் iOS இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, விண்டோஸ் யூஸராக இருந்தாலும் சரி, எந்த யூஸராக இருந்தாலும் அப்டேட்டை என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அதில் பல பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தெரியும், டிஸ்பிளே இஷ்யூலாம் வந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இனிமே வரக்கூடிய அப்டேட்டை முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. மொபைலில் எந்த வகையான மால்வேரும் வந்து சேராது. அடுத்து காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக், ரேண்டமான பிசிலையோ ரேண்டமான லேப்டாப்லேயும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். இதை தவிர்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டமான லேப்டாப், ரேண்டமான பிசி யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது மால்வேர் உள்ளே வந்து யாராவது பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மேபி அது அந்த லேப்டாப்புக்கு எடுத்திருக்கும். அந்த லேப்டாப்லேருந்து எதுக்கெல்லாம் சார்ஜ் ஏறுதோ, எதுக்கெல்லாம் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரேண்டமான விஷயங்களில் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆயிரும். டேட்டா லாஸ் கூட ஏற்படலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்கள் சொந்த சார்ஜர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சார்ஜரில் சார்ஜ் பண்ணும்போது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சார்ஜர் கொஞ்சமாவது குவாலிட்டியில் வந்து தயார் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத. சீப்பஸ்டான குவாலிட்டியில் வந்து நீங்கள் வந்து சார்ஜரை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் பேட்டரியை தான் அதை வந்து பாதிக்கும். என்றைக்குமே கம்பெனி சார்ஜர் தாங்க. உங்கள் மொபைலோட எது கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஓரளவுக்கான பிராண்டட் சார்ஜராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து சர்டிஃபைடு சிம்பிள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் எல்லாமே ஓரளவுக்கு வந்து குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து கொடுத்தது தான். குவாலிட்டி இல்லாத சார்ஜர் யூஸ் பண்ணும்போது உங்கள் மொபைலுக்குமே ப்ராப்ளம். ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டு மொபைலை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பப்ளிக் சார்ஜிங் போர்ட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த சார்ஜ் பண்ணுற போர்ட்டல் மட்டும் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சார்ஜ் பண்ணாதீங்க. ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்கன்னே தெரியாது. மேபி அதில் வந்து ஹை வோல்டேஜ் வந்தால் அது உங்கள் மொபைலை அதிகமாக பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த பப்ளிக் சார்ஜர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாமல் உங்கள் ஓன் சார்ஜரை வந்து யூஸ் பண்ணுங்கள். போர்ட்டலாகவே இருந்தாலும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஓன் சார்ஜர் ஆகும்போது கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடவே நீங்கள் உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இடி இடிக்கும் போது சார்ஜ் பண்ணாதீங்க. இடி இடிக்கும் போது நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஏதாவது கம்பத்தில் விழுந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் அப்போ ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த சுவிட்ச் போர்டில், அதோட காம்பனண்ட் தான் வந்து டேரெக்டாக வந்து பாதிக்கும். எப்பேற்பட்ட சார்ஜராக இருந்தாலும் இடிக்கு நிகர் எதுவுமே இல்லை. அதோட வோல்டேஜ் பவரே வேறு லெவல்னு சொல்லலாம். பட்டுச்சுன்னா மொபைலும் போச்சு, சார்ஜரும் போச்சு, அங்கே இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே போச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான இடி இடிக்கும் போது மொபைலை வந்து சார்ஜ் பண்ணாதீங்க. தென் பப்ளிக் ஒய்ஃபையை யூஸ் பண்ணுற ஆளா, மொபைல் டேட்டாவே இருந்தாலும் ஃப்ரீயான ஒய்ஃபைக்கு தான் நம்ம ஆளுங்க ஆசைப்படுவோம். பப்ளிக் ஒய்ஃபை எனேபிளில் ஏதாவது இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உஷாராயிட்டோம். எல்லாருமே ஒய்ஃபைக்கு பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறோம், ஹாட்ஸ்பாட்டுக்கு பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறோம். இப்படி இருந்தும் ஒருத்தன் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுக்குறான்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். மேபி அது ஒரு ஸ்கேமராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பப்ளிக் ஃப்ரீ ஒய்ஃபையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூகுளில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே இருக்குது. டேட்டா லாஸ் ஆகட்டும், உங்கள் மொபைலோட ப்ரைவசி லாஸ் ஆகட்டும், அண்ட் உங்கள் மொபைலே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக மால்வேரோட கண்ட்ரோலுக்கு போகும், ஹேக்கரோட கண்ட்ரோலுக்கு போகும். முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி பப்ளிக் ஒய்ஃபையை யூஸ் பண்ணாதீங்க. தென் உங்களுக்கு வர ரேண்டமான இமெயில்ஸை எக்கானது கொண்டும் ஓப்பனே பண்ணாதீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்குது. அந்த மாதிரி ரேண்டமான இமெயிலை ஓப்பன் பண்ணி எத்தனை யூடியூப் சேனல் தெரியுமா வந்து லாஸ் ஆகிருக்கு. எவ்வளோ பெரிய பெரிய யூடியூபர் கூட இந்த ஒரு இமெயிலில் கவுந்துடுறாங்க. தயவு செஞ்சு ரேண்டமான இமெயிலை ஓப்பன் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ, எனக்குமே அந்த பயம் இருக்குது. இன்ன வரைக்கும் பயந்தான் ஒரு இமெயிலை நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. அதே மாதிரி என்றைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணாதீங்க. தேவையில்லாத பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜம்ப் கோடு தான் வரும். அந்த ஜங்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். மேபி அது தப்பான கைகள்லேருந்து வரும்போது அது உங்கள் மொபைலை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டக்குன்னு போய் உங்கள் மொபைல் வந்து சொருவிக்கும்.
இதுக்கு வந்து ஃபார்மேட் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது உங்கள் மொபைல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கலாம். டேட்டா லாஸ், பிரைவசி லாஸ், பாஸ்வேர்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வந்து ஹேக்கர் கையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. சில நேரங்களில் இமெயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வச்சும் கொடுப்பாங்க. அந்த இமெயிலில் பிரச்சனை இருக்காது, பிடிஎஃப்ல தான் பிரச்சனை இருக்கும். நீங்களும் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி தப்புக்களை பண்ணாதீங்க. அடுத்து குவாலிட்டியான கேபிள் சார்ஜஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக இருந்தாலும் சரி, இது மொபைலுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். குவாலிட்டி இல்லாத, தரமில்லாத கேபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு மட்டும் இல்லை, உங்களோட சுற்றி இருக்க எக்யூப்மெண்ட்டுக்கே பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை தான். முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 கீழே இப்போ யார்கிட்டையுமே ஃபோன் இல்லை. ஆனால் அதே நேரங்களில் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் ஒரு கேபிள் ப்ராடக்டை வாங்கும்போது, ஒரு கேபிளை வாங்கும்போது அது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத என்னோட கண்ணோட்டம். முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, இந்த மாதிரி வீடியோ திரும்ப போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணிட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.